ஆல்மைட்டின்னு என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும். அதுதான் ஆல் மைட்டி. ஆல் மைட்டி. ஆல் மைட் பிலாங்ஸ் டு மீ. ஹalleluya. சர்வ வல்லமையும் என்ன இடத்துல இருக்கு. ஹalleluya. 99 வயசு ஆயிடுச்சு. ஐ நோ உன்னால ஒன்றும் முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா ஐ எம் ஆல் மைட்டி. யூ ஆர் ஆல் எம்டி. ஐ எம் ஆல் மைட்டி. அவருடைய வல்லமையும் மகா மேன்மையான சத்துவத்தையும் இன்னதென்று அறிந்து கொள்ளுங்கன்னு பவுல் எழுதுறாருல. நோ தி எக்ஸீடிங்லி கிரேட்னஸ் ஆஃப் ஹிஸ் பவர் தட் இஸ் ஒர்க்கிங் இன்சைட் ஆஃப் யூ. அது உங்களுக்குள்ள வேலை செய்யலாம். அது எனக்குள்ளதான் இருக்கு. நவ் ஆல்மைட்டி பவர் இஸ் இன்சைட் ஆஃப் மீ. ஆல்மைட்டி பவர் ஏன்னா ஆல்மைட்டி ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அதனால ஆல்மைட்டி பவர் உங்களுக்குள்ள இருக்கு. இந்த ஆல்மைட்டி காட் தான் வந்து யாக்கோபு வாழ்க்கையில வேலை செய்யறாரு. இப்ப யாக்கோபு வந்து பாருங்கன்னா எகிப்துக்கு வந்துட்டான். பையன் கூட்டிட்டு வந்துட்டான். பையன் வந்து பெரிய பதவியில இருக்கிறான். ஆண்டவர் அவனை பயங்கரமா ஆசி வச்சிருக்கிறாரு. பையனை கூட்டிட்டு வந்திருக்காரு. கூட்டிட்டு வந்து எந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து யாக்கோபை உயர்த்துறாருன்னா பாத்தீங்கன்னா, யாக்கோபை வச்சு ஆண்டவர் வந்து பார்வோனை ஆசீர்வதிக்கிறார். இதெல்லாம் வந்து இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. பாருங்களேன் 47:7 பாருங்க. 47:7 47:7 படிங்க. பின்பு யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான். யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தார். எப்பா இதெல்லாம் எங்கப்பா நடக்கும்? அந்த காலத்துல வந்து யாக்கோபு வந்து இன்னைக்கு யூதர்கள் பெரிய ஆளுங்க உலகத்துல. கரெக்டா? இன்னைக்கு வந்து யூதர்கள்ட்ட இல்லாத டெக்னாலஜி கிடையாது, பணம் கிடையாது, பலன் கிடையாது, எல்லாம் எல்லாமே இருக்கு இன்னைக்கு யூதர்கள்ட்ட. ஆனா அன்னைக்கு வந்து இன்னும் இஸ்ரேல் தேசமே ஃபார்ம் ஆகல இன்னும். அன்னைக்கு வந்து யாக்கோபு என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அதே அதிகாரத்துல 47:3 படிங்க. பார்வோன் அவனுடைய சகோதரரை நோக்கி உங்கள் தொழில் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள் உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் பிதாக்களும் மந்தை மேய்க்கிறவர்கள் என்று பார்வோன் இடத்தில் சொன்னது. Your servants are shepherds. மந்தை மேய்க்கிற ஆடு மேய்க்கிற வேலை பண்றோம் சார் அப்படின்ட்டு இருக்காங்க. யாரு? யாக்கோபு குடும்பத்துக்காரன். உங்க வீட்டுல ஒருத்தர் வந்துட்டு சார் நான் ஆடு மேய்க்கிறேன் சார் அப்படின்னா நீங்க எனக்காக கொஞ்சம் ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்களா? யாராவது இருக்கீங்களா? நான் ஊழியம் பண்றேன் அப்படின்னு சொன்னா சொல்லுவீங்க. நீங்க என்ன பண்றீங்க? நான் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கேன் அப்படின்னா உடனே அப்படியா தயவுசெய்து ஒரு தீர்க்கதரிசி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு டப்பால் ஒழிஞ்சிருவீங்க. இல்ல நான் ஆடுதான் மேய்க்கிறேன் அப்படின்னா எனக்காக ஜோம் பண்ணுவீங்களா? இங்க பாருங்க, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் சொல்றானுங்க. உங்கள் அடியேன் மந்தை மேய்க்கிறவர்கள் ஷெப்பர்ட்ஸ். 4 வருஷம் கழிச்சு எப்படி வருது? யாக்கோபை பார்வோனை யாக்கோபு ஆசீர்வதித்தான். ஹalleluya. இதுதான் ஆல்மைட்டி காட். திஸ் இஸ் த பவர் ஆஃப் தி ஆல்மைட்டி. புரியுதுங்களா இல்லையாங்க உங்களுக்கு? ஆண்டவரால கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம தான் உட்காந்துட்டு எதை யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம தான் ஏதாவது என்ன பண்ணணும், ஆண்டவருக்காக செய்யணும்ட்டு. நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். நிறைய பேருக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது காரணம் ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டாங்க. ஸ்டெப்பு எடுத்து வைக்கணும். யோசேப்பு பாத்தீங்கன்னா யோசேப்பு கதை தான் பாருங்க. அந்த ஃபர்ஸ்ட் 2 பாட்டு பாருங்க. அவன் அடிமையா இருக்கிறான், அதுக்கப்புறம் வந்து ஜெயில இருக்கிறான். ஆனா சும்மா இல்ல. அவனுக்கு என்ன தாளந்து கொடுத்துருக்கோ, அவனுக்கு என்ன வந்து கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். கவனிச்சிங்களா இல்லையா? அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். நான் சும்மா இருப்பேன் அப்படின்னா அப்படியே ஜெயிலே இருக்க வேண்டியதான். சும்மா யூஸ் பண்ணிட்டே இருக்கான். இருக்கிற இடத்துல என்ன இருக்கோ அதை யூஸ் பண்றான். ஹalleluya. எத்தனை பேர் புரிஞ்சிருச்சுங்க நான் சொல்றது? இல்லைங்களா? சோ ஆண்டவர் என்ன சிஸ்டர்? ஈஜிப்ஷியன்ஸ்க்கு வந்து இவங்க ஷெப்பர்ட்ஸ்னாலே அருவருப்பானவர்கள்னு வசனத்துல இருக்கு. In that case யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதிக்கிறது இட்ஸ் a biggest thing. எக்ஸாக்ட்லி. எகிப்தியர்களுக்கு வந்து ஆடு மேய்க்கிறவர்கள் வந்து என்ன அருவருப்பானவர்கள். ஒரு மாதிரி இது மாதிரி பார்ப்பானுங்க, டிஸ்கிரிமினேட் பண்ணுவானுங்க. ஆமென். சோ இப்படி உயர்த்துறார். ஹalleluya. இப்ப வாங்க இப்பதான் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பார்த்துருவோம். டக்குன்னு பார்த்துருவோம். இந்த 48க்கு வந்துருங்க. 48க்கு வந்தீங்கன்னா ஆசீர்வதிக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை படிப்போம் நம்ம. 2 பிள்ளைகள் மனாசே எஃப்ரேம். மனாசே மூத்தவன், எஃப்ரேம் 2வது பையன். இவங்க 2 பேரும் எப்ப பிறந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். அதை கொஞ்சம் பார்த்துருவோம். 41 வாங்க. 41 50 51 52. ஆதியாகமம் 41 50 51 52. பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். அவர்களை
ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய ம், போத்திபிராவின் குமாரத்தி ஆகிய ம், ஆஸ்நாத்து அவனுக்கு பெற்றாள். ம், யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று ம், சொல்லி ம். மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் எப்படி சிறுமைப்பட்டிருந்த எப்படி பேர் வச்சாராம் பாருங்களேன். என் வருத்தம் யாவையும் மறக்க செய்தார் ஆண்டவர். சொல்லுங்க, என் வருத்தம் யாவையும் ஆண்டவர் மறக்க செய்வார். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, என் வருத்தத்தை ஆண்டவர் மறக்க செய்வார். வருத்தம் யாவையும் அந்த வருத்தம் லெவலுக்கு யாவையும் வந்துருவீங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு. Amen. யூ வில் கம் டு a point in life where you will forget all your sorrows. அப்படி கொண்டு போயிடுவார் ஆண்டவர், உயர்த்து வரவங்களை. நானே ஒரு சாட்சி, என் வாழ்க்கையில அது நடந்திருக்காது. நீங்க உட்காந்து யோசிப்பீங்க, நானா கஷ்டப்பட்டேன் அப்படின்னு யோசிப்பீங்க உட்காந்து. அதான் அப்படி பேர் வைக்கிறான் அவன். என் வருத்தம் யாவையும், சொல்லுங்க, என் வருத்தம் யாவையும் கர்த்தர் மறக்க செய்வார். ஹalleluya, ஆமென். என் தகப்பன் வீட்டிலையும் ஏன்னா தகப்பன் வீட்டுல இருந்து தானே அவனை விற்கிறாங்க. அப்ப அவனுக்கு வந்து ஒரு ஒரு கசப்பான எண்ணம் தானே இருக்கும். தகப்பன் வீடுன்னு நினைச்சாலே ஒரு கசப்பு தானே இருக்கும் அவனுக்கு, ஒரு ஒரு வருத்தம் தானே இருக்கும். ஆனா அந்த கசப்பு வருத்தம் எல்லாத்தையும் ஆண்டவர் எடுத்து போட்டார். அந்த பிட்டர்னஸ் இல்ல, வருத்தம் இல்ல, எதுவுமே இல்ல பாருங்களேன். எல்லாத்தையும் மறக்க செய்தார். அதுக்கு சாட்சியா அவன் என்னன்னு பேர் வைக்கிறான் பாருங்க, மனாசே அப்படின்னு பேர் வைக்கிறான். அடுத்தது பாருங்க. நான் சிறுமைப்பட்டிருந்த ம். தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டார். சிறுமை இருந்த தேசம், அதாவது இந்த தேசத்துலதான் அவன் அடிமையா இருந்தான். எந்த தேசத்துல? எந்த தேசத்துல அவன் பிரைம் மினிஸ்டர் ஆகிறானோ அதே தேசத்துல அவன் எப்படிங்க இருந்தான்? அடிமையா இருந்தான். The same place he was a slave. புரியுதுங்களா இல்லையாங்க உங்களுக்கு? Amen. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதே இடத்துல அடிமையா இருந்தான், வேற தேசம்லாம் இல்ல. சரி, இங்க கஷ்டப்பட்டான், துபாய்க்கு போய் 5 வருஷம் வேலை பார்த்தான், அந்த கதைலாம் கிடையாது. இங்கதான் அடிமையா இருந்தான். இங்கதான் அவன் மேல பொய் குற்றச்சாட்டு வந்துச்சு. இதே எகிப்து தேசத்துல தான் பொய் குற்றச்சாட்டு போடுறாங்க. அவன் செய்யாத ஒரு பாவத்தை அவன் செஞ்சது மாதிரி அவன் மேல பொய் குற்றச்சாட்டை போட்டு அவனை தூக்கி என்ன பண்றாங்க? ஜெயில போடுறாங்க. அதான் சிறுமைப்பட்ட தேசம்ன்றான். லேண்ட் ஆஃப் மை அஃப்ளிக்ஷன். ஹalleluya, ஆமென். அதே இடத்துல இப்ப அவன் எப்படி உட்கார்ந்திருக்கிறான்? ராஜாவா உட்கார்ந்திருக்கிறான், ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். அநேகர் கண்கள்ல மேன்மையா இருக்கிறான். போத்திபார் வந்து அரண்மனையில காவலர்களுக்கெல்லாம் வந்து இது ஹெட், சீஃப் ஆஃப் த கார்ட்ஸ். போத்திபார் நினைச்சிருப்பான், என் மனைவி பண்ணதுனால இப்ப இவனுக்கெல்லாம் நான் சொல்லிட்டு அடிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு நினைச்சிருப்பான்ல போத்திபார். என் மனைவி தானே சொல்லுது இவன் வந்து தப்பு பண்ணா, இவன் தப்பா நடந்துக்கிட்டான்னு மனைவி, போத்திபார் மனைவி சொல்லி அவனை தூக்கி ஜெயில போட சொல்றாங்க. இப்ப இவன் வந்து எங்க நிக்கிறான்? பார்வோன் பக்கத்துல நிக்கிறான். அப்ப டெய்லி காலைல போத்திபார் வந்து யாருக்கு சொல்லிட்டு அடிச்சிருப்பாரு? ஜோசப் அடிச்சிருப்பார். அவன் சல்யூட் அடிக்குமா நினைச்சிருப்பான், ஆமா இவ பேச்சை கேட்டு இவனுக்கெல்லாம் சல்யூட் அடிக்க வேண்டியதாயிருச்சு நினைச்சிருப்பான். நல்ல பையன், என் மனைவி சொன்னா தூக்கி ஜெயில போட்டேன். சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் மனைவி சொன்னா அதான் செஞ்சேன். மனைவி சொல்றது செய்யறது தப்பு கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, அதையும் கேட்டுக்கோங்க கொஞ்சம், சரிங்களா? வெறும் மனைவி சொன்னார்னு அப்படியே மட்டும் ஓட்டாதீங்க வாழ்க்கைய. பரிசுத்த ஆவியானவர் சொல்றதையும் கேளுங்க. மனைவிகளும் கர்த்தர் சொல்றதை கேட்டுக்கோங்க. சோ என்ன பாருங்க, பேர் வைக்கிறார் மனாசே எப்ராயிம். கர்த்தர் என்னை, நான் சிறுமைப்பட்ட தேசத்தில் என்ன பண்ணாராம்? ஆசீர்வச்சிருக்கார். ஆமென். பேர் வைக்கிறார். இப்ப 2 பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வரான். யோசேப்பு வந்து 48க்கு வந்துருங்க, திரும்ப கூட்டிட்டு வரான். அவங்களுடைய அப்பாட்ட கூட்டிட்டு வரான். இப்பதான் அப்பா ரொம்ப சிக்கா இருக்காரு. 48:1 பாத்தீங்கன்னா அப்பா ரொம்ப வருத்தமா இருக்காரு, சிக்கா இருக்காரு. கூட்டிட்டு வராரு. 2வது வசனம் வந்து அவர் வராரு அப்படின்னு 48:1 அப்படியே 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 பார்த்துட்டே வாங்க. 48:1 இருந்து 2வது வசனம் வராரு. வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி யோசேப் வந்திருக்காரு, உங்க பையன் வந்திருக்கிறான், எகிப்தின் அதிபர் வராரு அப்படின்னு அவங்க அப்பா எந்திரிச்சு உட்கார்றாரு. கட்டில் மேல எந்திரிச்சு உட்கார்றாரு. வயசான காலம், 147 வயசு அப்போ அவருக்கு. யாருக்கு? யாக்கோபுக்கு. சொல்றாங்க, அவங்க பையன் வரான், பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காரு அப்படின்னு எந்திரிச்சு பொறுமையா உட்கார்றாரு. And Israel strengthened himself. அப்பொழுது இஸ்ரவேல் தன்னை திடப்படுத்திக் கொண்டு கட்டினின் மேல் உட்கார்ந்தார். அப்படியே உண்மையா உட்கார்றார். பையன் வரான், அதிபர் வராரு, என் பையன் வரான். எவ்வளவு பெருமையா இருந்திருக்கும்ல அவங்க அப்பாக்கு. ஒரு காலத்துல வந்து உன்னை பாப்பனா அப்படின்னு தெரியும், அழுதுகிட்டு இருக்காரு வீட்டுல உட்காந்து, என் பையனை நான் இழந்துட்டேனே அப்படின்னு அழுதுகிட்டு இருக்காரு. இப்ப அந்த பையன் எப்படி வரான் பாருங்க, பிரைம் மினிஸ்டரா வரான். சாதாரணமா வரல, பிரைம் மினிஸ்டர், அதிபரா வரான். எவ்வளவு பெருமையா இருந்திருக்கும் அவங்க அப்பாக்கு. வரான், வந்து உட்கார்ந்த உடனே அவங்க அப்பா வந்து பேசுறாரு. தென் ஜேக்கப், அதை படிப்போம் நம்ம, ரொம்ப அழகான வசனங்கள். 3வது வசனத்தை வந்து படிப்போம். யாக்கோபு யோசேப்பை நோக்கி, சர்வ வல்லமையுள்ள தேவன் பாருங்க எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. திரும்ப பாத்தீங்களா? சர்வ வல்லமை உள்ள தேவன். சொல்லுங்க, சர்வ வல்லமை உள்ள தேவன். அதை விடவே இல்லை யாக்கோபு, புடிச்சுக்கிட்டாரு. சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன்.
அவர் என்னது என்ன எங்க அவருக்கு கானான் தேசத்தில் உள்ள லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமாகி, லூஸ்னா நம்ம படிச்சோம் பாத்தீங்களா, பெத்தேல், அததான் லூஸ் அப்படின்னுவாங்க. பெத்தேல்ல தரிசனமாகிறார் ஆகி அவர் ஆசீர்வதித்தார். படிங்க அதை. சர்வ அடுத்தது. வல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்தில் உள்ள லூஸ் என்னும் ஆ, இடத்தில் எனக்கு தரிசனமாக என்னை ஆசீர்வதித்து, ஆ, நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி ஆ, உன்னை பல ஜன கூட்டமாக்கி ஆ. உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய ம். சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோட சொன்னார். இதான் மேசியானிக் ப்ராஃபஸி அங்க சொன்னார்ல. பழுக பெருக செய்வேன், உனக்கு நித்திய சுதந்திரத்தை கொடுப்பேன். இதான் மேசியானிக் ப்ராஃபஸி. அதை சொல்றாரு, அதை நினைவு கூர்றாரு. பாருங்க, ஆண்டவர் கிட்டத்தட்ட ஒரு பல வருடங்களுக்கு முன்பதாக பேசினாரு. அதெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சு பேசிட்டு இருக்காரு. அப்படியே அடுத்த வருஷம் படிங்க, கடகடன் படிங்க சிஸ்டர். 6வது நான் வருஷம். 6 ம். 6 வாங்க. இவர்களுக்கு பின் நீ பெரும் பிள்ளைகள் உன்னுடையவர்கள், அவர்கள் தங்கள் தங்கள் சகோதரனுடைய பெயரால் அழைக்கப்பட்டு அவர்களுக்குரிய சுதந்திரத்தில் பங்கு பெறுவார்கள். அதாவது 5வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, எப்ராயிம் மனாசேவையும் என் பையனா நான் எடுத்துக்கிறேன்றார். அதாவது பேர பிள்ளைகளை நான் பையனா எடுத்துக்கிறேன். எப்படி ரூபன் சிமியான் வந்து என் பிள்ளைகள், ஏன்னா ரூபன் சிமியான் தான் மூத்த பிள்ளைகள், அவனுக்கு எப்படி பிள்ளைகளோ அதே போல இவங்களையும் பிள்ளைகளா நான் எடுத்துக்கிறேன்றாரு. பேர பிள்ளைகளா கிடையாது, பிள்ளைகளாவே எடுத்துக்கிறேன். யோசேப்பு சொல்றாரு, நான் உன்னை பிள்ளைகளாவே அவங்களை எடுத்துக்கிறேன்ப்பா. அப்பனா என்ன அர்த்தம்? பிள்ளைக்கு கொடுக்குற சுதந்திரத்தை இவனுக்கு கொடுக்க போறான்னா, அதுதான் அதுக்கு அர்த்தம். பிள்ளைக்குன்னு ஒன்று வச்சிருப்பீங்க பாத்தீங்களா, இப்போ 12 போர்ஷனா பிரிக்கணும். அதனால என்ன பண்ணுவாருன்னா, அவரு ரூபன் சிமியோன் எப்படி என் பையனோ அதே மாதிரி எடுத்துக்கிறேன்னு 2 பிள்ளைக்கு வந்து ஆக்சுவலி போர்ஷன் போகாது. நான் அதை சும்மா சொல்லிடுறேன், உங்களுக்கு புரியுது. லேவியர்களுக்கு போர்ஷன் போகாது. நீங்க வந்து இப்போ படிச்சு பார்த்தீங்கன்னா லேவியர்களுக்கு தனியா லேண்ட் எல்லாம் கிடையாது. பிரிக்கும் போது லேவியர்களுக்கு ஒன்று கோத்திரம், லேவிய கோத்திரம்னு தனியா லேண்ட் எல்லாம் இருக்காது. அது மாதிரி ரூபனும் இருக்காது. ஏன்னா ரூபன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு பாவத்தை ஒன்று பண்ணிடுவான். அது என்னெல்லாம் நான் இங்க சொல்ல டைம் இல்லை. ஒரு மோசமான பாவத்தை பண்ணிடுவான். உடனே அவர் என்ன சொல்லிடுறாரு, யாக்கோபு ரூபனுக்கும் பங்கு கிடையாதுன்றவாரு. அந்த பங்கெல்லாம் தூக்கி யார்ட்ட கொடுத்துருவாரு, எபிரேயர். மனாசே எப்ராயிமுக்கு கொடுத்துருவாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? 12ல 2 போச்சு, லேவியர் போச்சு, ரூபன் போச்சு. இப்ப அந்த பங்கு மனாசே எப்ராயிமுக்கு வந்துடும், முழு பங்குகள் வந்துடும். ஹalleluya. சோ யோசேப்புக்கு ஆக்சுவலி டபுள் பங்கு மாதிரி கணக்கு. யோசேப்புக்கு டபுள் பங்கு. ஹalleluya. அப்படியே படிங்க தொடர்ந்து 7. நான் பதானை விட்டு வருகையில் கானான் தேசத்தில் எப்ராத்தாவுக்கு கொஞ்சம் தூரம் இருக்கும்போது வழியிலே ராகேல் என் அண்டையில் மரணம் அடைந்தாள். அவளை அங்கே பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணினேன் என்றார். அவங்க அம்மா இறந்துட்டா, வர வழியில அவங்க அம்மா இறந்துட்டா, அதெல்லாம் சொல்றான். கிளம்பி வரும்போது இறந்துருவா. பதான்ல இருந்து கிளம்பு வரல அவரு, மாமனார் வீட்டுல இருந்து எல்லாரையும் பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிட்டு, மனைவிகள் எல்லாம் கூட்டிட்டு, சொத்தெல்லாம் தூக்கிட்டு கொண்டுட்டு வரும்போது இறந்துருவா. எப்ராத்தா அப்படின்ற அந்த இடத்துல இறந்துருவா. அடுத்தது. இஸ்ரவேல் யோசேப்பின் குமாரரை பார்த்து இவர்கள் யார் என்று கேட்டான். யோசேப்பு தன் தகப்பனை நோக்கி, இவர்கள் இவ்விடத்தில் தேவன் எனக்கு அருளின குமாரர் என்றார். அப்பொழுது அவன், நான் அவர்களை ஆசிர்வதிக்கும்படி அவர்களை என் கிட்ட கொண்டு வா என்றான். முதிர் வயதினால் இஸ்ரவேலின் கண்கள் மங்களா இருந்தபடியால் அவன் நன்றாய் பார்க்க கூடாதிருந்தது. அவர்களை அவனண்டையிலே சேர பண்ணினான். அப்பொழுது அவன் அவர்களை முத்தம் செய்து அணைத்துக் கொண்டான். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்றார். அப்பொழுது பாருங்க, ஆண்டவர் எப்படி பண்ணி சொல்றேன், நினைவு கூறுறார். நான் வந்து டோட்டலா ஐ டென்ட் ஹவ் எனி ஹோப், நம்பிக்கையே இல்லாம இருந்தேன். முகத்தை பார்க்கவே மாட்டேன்னு நினைச்சேன். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. யோசேப்புன்ற என் பையன் மரித்து போனான், இனிமேல் அவனை நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், சந்திக்கவே முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, உன்னை மட்டும் எனக்கு காண கிருபை கொடுக்கல, உன் பிள்ளைகளையும் என்ன பண்ண காண கிருபை கொடுத்தார், சந்ததியும் காண கிருபை கொடுத்தார் சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறார். அடுத்தது. அப்பொழுது அவனுடைய முழங்கால்கள் நடுவே இருந்த பிள்ளைகளை யோசேப்பு பின்னிட பண்ணி அவனுடைய முகத்துக்கு முன்பாக தரை மட்டும் குனிந்து வணங்கினான். பின்பு யோசேப்பு அவ்விருவரையும் கொண்டு வந்து எபிராயிமை தன் வலது கையினாலே இஸ்ரவேலின் இடது கைக்கு நேராகவும் மனாசேயை தன் இடது கையினாலே இஸ்ரவேலின் வலது கைக்கு நேராகவும் விட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராயிமுடைய தலையின் மேலும் மனாசே மூத்தவனாயிருந்து தனது இடது கையை மனாசேயினுடைய தலையின் மேலும் வைத்தான். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த பிளெஸிங்ல 3 பாட்டு பார்க்கலாம் நீங்க. சோ முதல் பாட்டு 3 பார்ட் பிளெஸிங், சரிங்களா? இது இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில இது நமக்கு வேலை செய்கிற ஒரு காரியம். என்னன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் 15வது வசனத்தை போடுங்க.
முதல்ல என்னன்னா எப்படி எப்படி சொல்றாரு பாத்தீங்கன்னா, முதல் பாட்டு வந்து என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவன். இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். த காட் whom my fathers Abraham and Isaac worshipped and walked. தான் முதல் பாட்டு. ஏன் வந்து சொல்றாரு அவர் இந்த நேரத்தில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனாசே எஃப்ரம் இவங்க ரெண்டு பேரும் வந்து வந்து எகிப்துல பிறந்த பிள்ளைகள். கரெக்டா? இவங்க வந்து யாக்கோபோட வீட்டுல பிறக்கல, எகிப்துல பிறகுறாங்க. யோசேப்போட அம்மா வந்து அவ வந்து ஒரு எகிப்திய ஸ்திரீ, அவ வந்து ஒரு யூத ஸ்திரீ கிடையாது. ஸோ அவளுக்கு வந்து இந்த ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் எல்லாம் தெரியாது அவளுக்கு. யோசேப் அங்க இருக்கிறதுனால அந்த பார்வோனே ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிட்டாரு. அவர் எந்த பொண்ணை கட்டி வச்சிருப்பாரு? அவருக்கு தெரிஞ்ச பொண்ணை தான் கட்டி வைப்பாரு. அவரு கட்டி வச்சிட்டாரு. சரிங்களா? அங்க போட்டிருக்கு அந்த ஒரு அவங்க அப்பா வந்து ஒரு பிரீஸ்ட்னு போட்டிருக்கு. போட்டிபார் பிரீஸ்ட் ஆஃப் ஆன். அந்த ஒரு 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 சாமியார் போல அவரு, அவங்க அப்பா மாமனார் பொண்ணை கட்டி வச்சிட்டாரு. ஸோ அந்த அம்மாவுக்கு வந்து பெருசா யாக்கோபின் தேவன்லாம் தெரியுமான்னு தெரியல நமக்கு. ஸோ இவர் வந்து என்ன பண்றாரு, நம்முடைய தேவன் யாருன்னு நம்ம பிள்ளைகளுக்கு தெரியணுன்றதை இன்ட்ரடியூஸ் பண்ண. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ இன்ட்ரடியூஸ் யுவர் காட் டு யுவர் சில்ட்ரன். அதான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து எவ்வளோ பிரயாசங்கள் எடுக்கிறோம்ல, பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அந்த ஸ்கூலுக்கு இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு அனுப்பணும், மல்டிநேஷனல் ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படிலாம் ட்ரை பண்றோம். இன்டர்நேஷனல் மல்டிநேஷனல் அனுப்பிச்சிட்டு கடைசியில் கர்த்தர் யாருன்னு சொல்லி கொடுக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? நத்திங் ராங் இன் டூயிங் ஆல் தோஸ் திங்ஸ். இதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா எது முக்கியமோ அதை முதல்ல செய்யணும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட தான் சொல்றாங்க, பிரதர் நம்ம நினைக்கிறோம் பிரதர் பெரிய ஸ்கூல்ல படிச்சா புள்ள நல்லா படிக்கும், பெரிய ஸ்கூல்ல படிச்சா பெரிய லெவல்ல தப்பு பண்றான் பிரதர் அப்படின்றாங்க. பெரிய லெவல் தப்புனா ஹைஃபையா தப்பு பண்ணுவாங்களாம் பெரிய ஸ்கூல்ல படிச்சா. ஸோ அப்பதான் நான் ஒரு கண்டுபிடிச்சேன், பெரிய ஸ்கூல் சின்ன ஸ்கூல்ல, அதுக்கு சின்ன ஸ்கூல்ல சாதா ஸ்கூல்ல படிச்சா தப்பே பண்ண மாட்டான் அதையும் சொல்லலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? சாதாரண ஸ்கூல்ல படிக்கிறோம் நல்லா இருக்கிறான் பிரதர், பெரிய ஸ்கூல்ல அப்படிலாம் கிடையாது. எந்த ஸ்கூல்ல படிக்கிறானே முக்கியம் இல்ல, கர்த்தரை உங்க பிள்ளைகள் படித்திருக்கிறார்களா அதுதான் முக்கியம். கர்த்தரை உங்க பிள்ளைங்களுக்கு போதிக்கிறீங்களா அதுதான் முக்கியம். அதை போதிக்காம நீங்க என்ன பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. புரியுதுங்களா இல்லையாங்க? அதுதான் முக்கியம். ஸோ டீச் யுவர் சில்ட்ரன் ஹூ யுவர் காட் இஸ். அதுக்கு முதல்ல ஹூ யுவர் காட் இஸ்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம தேவனோட நடந்து அந்த தேவனை பிள்ளைகளுக்கு போதிக்கும் பொழுது பிள்ளைகள் தேவனோட வழியில நடப்பார்கள். பிள்ளைய நீங்க வந்து அவன் போகிற வழியில அவனை போதித்து நடத்தினால் அவன் பெரியவனான அதை விட்டு வழி விலகி போக மாட்டானா. ட்ரெயின் த சைல்டு இன் த வே ஹி ஷுட் கோ அண்ட் when he is old he will not depart from it. ஸோ சின்ன பையனா இருக்கும்போது சொல்லி வளர்க்கணும், இவர் தான் கர்த்தர், இவர் தான் மெய்யான தேவன், இவர் தான் பண்ணியிருக்காரு, 2 ஜெண்டர் தான் இருக்கு, மேல் இருக்கு ஃபீமேல் இருக்கு. ட்ரம்ப் வந்து சொல்லணும்னு வெயிட் பண்ணக்கூடாது. நீங்க நிறைய பேர் வந்து இதான் பாருங்களேன், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் வந்து ஜெண்டரையெல்லாம் மாத்திட்டானுங்க. அது இந்தியாவுக்குள்ளேயும் வந்துருச்சு. பல ஜெண்டர் இருக்குன்ட்டானுங்க. கடைசியில் கிருபையில ஒரு பிரசிடென்ட் வந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு, 2 ஜெண்டர் தான் சொல்றாரு. இதை நம்ம வீட்டிலே சொல்லி கொடுத்துட்டோம்னா பிள்ளைகள் பிரச்சனையே கிடையாதுல்ல. எனக்கு புரியுதுங்களா இல்லையா? 2 ஜெண்டர் தான் இருக்கு, மேல் தான் இருக்கு, ஃபீமேல் தான் இருக்கு, டிரான்ஸ் மேல் டிரான்ஸ் ஃபீமேல்லாம் கிடையாதுன்னு சொல்லி கொடுக்கணும். புரியுதுங்களா இல்லையாங்க? எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு? நான் ஒரு சின்ன ஒரு காரியம் சொல்றேன். எனக்கு எங்க அம்மா சின்ன வயசுல நிறைய காரியங்கள் சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னா, இந்த சூசைட் பண்றதெல்லாம் தப்பு இப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு. they have literally taught me all these things. எங்க அம்மா நான் சின்ன வயதுல இருக்கும்போது சொல்லி கொடுத்தாங்க, சூசைட் பண்றது தப்பு, என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் உன்னோட இருக்கிறாரு, நீ வந்து என்ன பண்ணிக்கூடாது, இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடக்கூடாது. ஏன்னா நீங்க நிறைய பிள்ளைகள் வந்து தோல்விகள் அதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணிடுறாங்க, தங்களுடைய வாழ்க்கை தன்னுடைய ஜீவனே அவங்க எடுத்துக்கிறாங்கல்ல, தேவையில்லாம அந்த மாதிரிலாம் காரியங்கள் ஈடுபடுறாங்க. ஸோ நம்ம பிள்ளைகளுக்கு இதெல்லாம் போதிக்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் ஒன்று இருப்பார், எல்லா தீங்கிலிருந்தும் நீ காப்பாற்றுவார், இஸ் an almighty God, சர்வ வல்லவர் அவர் அப்படின்றத சொல்லி கொடுத்தீங்கன்னா, என்ன தோல்விகள் எல்லாம் வருது பாருங்க. இந்த விழுந்து போன உலகத்துல நம்ம இருக்கிறதுனால தோல்விகள் எல்லாம் வருதா இல்லையாங்க? வருதா இல்லையா? எனக்கும் வந்துருக்கு, நிறைய தோல்விகள் வந்திருக்கு, உங்களுக்கும் வந்திருக்கும். நம்ம பிள்ளைகளும் சில நேரம் தோல்விகளை பாக்குறாங்க. அப்ப நம்ம சொல்லி தரணும், நீ தோல்விகள் வரலாம், நீ வந்து ரொம்ப மோசமான நிலைமையில கூட இறங்கி கீழே போயிடலாம், தோய்ந்து போகலாம். ஆனா கர்த்தர் உன்னோட இருந்தாருன்னா தோல்விகள் எல்லாத்தையும் மாற்றி போடுவார்னு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா பிள்ளைங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. எத்தனை பேருக்கு புரியுது உங்களுக்கு? தட் டிசப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் டிஃபீட்ஸ் ஆர் நாட் பெர்மனன்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் முதல்ல. டிசப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் டிஃபீட்ஸ் ஆர் நாட் பெர்மனன்ட், காட் இஸ் பெர்மனன்ட். நிரந்தரமானது கர்த்தர், தோல்விகள் நிரந்தரம் கிடையாதுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா பிள்ளைகள் நிரந்தரமான கர்த்தரை பிடித்துக் கொள்வார்கள். அப்பொழுது இந்த தோல்விகளும் வெற்றிகளாக அவங்க வாழ்க்கையில மாறும். தோல்விகள் மூலமாக கர்த்தர் செயல்பட ஆரம்பிப்பார்.
Disappointments are divine appointments for God. Amen. Disappointments are divine appointments. Whenever you're disappointed, that's a good time for you to invite God to work in your life. எப்பொழுதெல்லாம் நீங்க டிசப்பாயின்மெண்ட்குள்ள, ஒரு தோல்விக்குள்ள போறீங்களோ, அது சரியான நேரம். கர்த்தரை வந்து நீங்க உள்ள அனுமதிக்கிறதுக்கு சரியான நேரம் அதுதான். ஏன்னா அந்த இடத்துல கர்த்தர் மட்டும் தான் வேலை செய்ய முடியும், வேற யாரும் வேலை செய்ய முடியாது. ஹalleluya. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆமென். சோ அதான் சொல்லி தர்றாரு. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். சோ ஆபிரகாம் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தாரு? தேவன் அறியாத மனுஷனா இருந்தாரு. விக்கிரகத்தை ஆராதித்துக் கொண்டு இந்த மனுஷனா இருந்தாரு. இருள் இந்த மனுஷனா இருந்தாரு. அவருக்கு இந்த மகிமையின் தேவன் என்ன பண்றாரு? தன்னை வெளிப்படுத்துகிறார். The God of glory reveals himself to Abraham. Hallelujah. சோ அவர் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய தேவன் ரட்சிக்கிற தேவன். இதுதான் சொல்லித்தரார். பசங்களுக்கு சொல்லித்தராரு. எப்பா, நீ வந்து உங்க அப்பா பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம், நீ எகிப்துல இருக்கலாம், நீ பெரிய எகிப்து தான் அந்த காலத்துல வந்து சூப்பர் பவர், உலகத்திலே பெரிய தேசத்துல இருக்கலாம், உங்க அப்பா பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, ரட்சிக்கிற தேவன் இந்த தேவன் அப்படின்றது சொல்லித்தராரு. இருள்ல இருந்து உன்னை வெளியே கொண்டு வந்து வெளிச்சத்துல வாழ வைக்கிற தேவன் இந்த தேவன். ஹalleluya. ஜீவனை கொடுக்கிற தேவன் இந்த தேவன். ஹalleluya. இத அந்த பிள்ளைகளுக்கு போதிக்கிறார். அதுதான் சொல்றாரு, உன் தேவன் யாரு? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், இவர் ரட்சிக்கிற தேவன். சோ நம்ம வாழ்க்கையில ரட்சிப்பு எங்க இருந்து வருது? அவர்ட்ட தான் வருது, ரட்சிக்கிற தேவன். சோ வெறும் ரட்சிப்பு மட்டும் தான் கொடுக்குறாரு. அடுத்தது என்ன பண்றாரு ஆண்டவர்? அடுத்த லைன் படிங்க. இந்நாள் வரை நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும். பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும், the God who has fed me all my life long. சில டிரான்ஸ்லேஷன், the Lord who has provided for me. சோ இந்நாள் வரை எனக்கு எல்லாத்தையும் கொடுக்கிற தேவன் அவர் தான். சொல்லுங்க, எனக்கு கொடுக்கிற தேவன் அவர். எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன் அவர். இந்த உலகத்துல நமக்கு நிறைய தேவைகள் இருக்கு. ஹalleluya. நமக்கு மாம்ச தேவைகள் இருக்கு, ஆவிக்குரிய தேவைகள் இருக்கு. ஹalleluya. உறவுல தேவைகள் இருக்கு, இமோஷனலா நம்மளுக்கு தேவைகள் இருக்கு. அப்புறம் அது எல்லாத்துக்கும் மேல நமக்கு வந்து மெட்டீரியலிஸ்டிக் நீட்ஸ் இருக்குல்ல, மெட்டீரியலிஸ்டிக் நீட்ஸ் தேவைப்படுதுல்ல, அதுவும் ஆண்டவர் தான் கொடுக்குறாருல்ல. ஆஸ்தி, அந்தஸ்து, ஐஸ்வர்யம் யாரு கொடுக்குறாரு? அவர் தான் கொடுக்குறாரு. எது கொடுக்குறாரு? இந்த உலகத்துல நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காக கொடுக்குறாரு அவர். இது எல்லாத்தையும் கொடுக்குறாரு அவர் தான். இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து, சொல்லுங்க, இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்தது அவர் தான். இது எல்லாத்தையும் ஆண்டவர் எதுக்கு நம்ம கொடுக்குறாரு? இந்த உலகத்துல நம்ம வந்து ஆசீர்வாதமா வாழணும். Why he wants to prosper you so that you can be a blessing. ஒரு ஆசீர்வாதமா இருந்து அநேகர் ஆசீர்வதிக்கிறதுக்காக கொடுக்குறாரு. சகலத்தையும் கொடுக்குறாரு. கிறிஸ்தவத்துல வந்து கடந்த 100 வருஷமா பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்கக்கூடாதுன்ற ஒரு போதனை வந்துருச்சு. எதுவும் இருக்கக்கூடாது, யாராவது கொஞ்சம் நிறைய வச்சிருந்தாங்கன்னா அவன் வந்து மோசமானவன் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கிறிஸ்தவத்துல பாத்திருக்கீங்களா? ரொம்ப கொஞ்சம் நிறைய பணம் வச்சிருந்தாங்கன்னா என்ன சொல்லிடுவாங்க? கர்த்தருக்கு பிரியமே கிடையாது பிரதர், இது அதெல்லாம் கிடையாது. கர்த்தர் சொன்னாரா இவ்வளவு பெரிய கார்ல போகணும்னு? கர்த்தர் சொன்னாரா அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க உடனே. கவனிச்சிருக்கீங்களா? இதான் தேவை. இது மாதிரி எதுவுமே பைபிள்ல போடல, ஆனா இவங்களா பேசுறது. எத்தனை பேருக்கு புரியுது? ஆனா பைபிள் சேஸ் வெரி கிளியர்லி, நீங்க பழுகி பெருகணும் தான் போட்டிருக்கு. இடம் கொள்ளாமல் பெருகணும் தான் போட்டிருக்கு. இடது பக்கம் வலது பக்கம் எல்லாம், லெஃப்ட் ரைட் எல்லாம் நீங்க என்ன ஆகணுமா? எக்ஸ்பேண்ட் ஆகணுமா? இதான் பைபிள்ல போட்டிருக்கு. லெஃப்ட் ரைட் எக்ஸ்பேண்ட் ஆகணும்னா வெயிட் சொல்லலைங்க, உடனே இப்படி எக்ஸ்பேண்ட் ஆயிடாதீங்க, அது சொல்லலைங்க. உங்களுடைய ஆஸ்தி, அந்தஸ்து, ஐஸ்வர்யம் எல்லாம் பெருகணுமா? இதுதான் பைபிள்ல போட்டிருக்கு. தேசத்துல பாருங்க ஆண்டவர் எந்த அளவுக்கு இருக்காருன்னா, ஒரு அருமையான வசனம் இருக்கு பாருங்க. உபாமம் 15:4 படிங்க 15:4. தேசத்துல ஒருத்தன் கூட ஏழையா இருக்க கூடாதான். எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க இவரு. படிங்க 15:4. உபாமம் 15:4. எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக இப்படி செய்ய வேண்டும். பாருங்க, எளியவன், except there may be no poor among you. God is dead against poverty. ஆண்டவர் தரித்திரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர். இந்த புவர், லாக்கு, ஏழ்மை, குறைவு இல்ல, கொஞ்சம் தான் இருக்கு, சுரண்டி சாப்பிடணும், இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். ஆண்டவருக்கு இங்கிலீஷ்ல பிடிக்காத வார்த்தை என்ன தெரியுமா? புவர். தமிழ்ல பிடிக்காத வார்த்தை ஏழ்மை. அதெல்லாம் கிடையாது. இயேசுன்னு சொல்றாங்க, ஆண்டவரே எதுவுமே இல்ல ஆண்டவரே சாப்பிடுறதுக்குன்னு. இயேசு என்கிட்ட சரி அவன்கிட்ட என்ன இருக்குன்றாரு, கேட்கிறாரு. 5 அப்பம் 2 மீன் கதை கொண்டு வராரு. அவனை இயேசு கூப்பிட்டு, எத்தனை பேர் இருக்கான்னு என்ன? சரி, ஆளுக்கு ஒரு 2 ரொட்டி போதுமா? 2 ரொட்டி கொடுக்குற ஆளுக்கு எப்படியா சாப்பிட சொல்லு.
அப்படின்னாரா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லு. கொஞ்ச நேரம் தானே, அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படியே. அவரு ஜோம் பண்றாரு, அங்க என்னடான்னா ரொட்டிக்கு மேல ரொட்டி, மீனுக்கு மேல மீன், சும்மா வந்துகிட்டே இருக்குது சப்ளை. அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். வீட்டுல கொஞ்சம் பார்சல் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கான். சில பேர் அங்க பக்கத்துல டிஃபன் பாக்ஸ்ல கட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் உட்காந்து. நாளைக்கு வச்சு சாப்பிடுவோம் பிரதர். பீட்டர் பீட்டர் பிரதர் கொஞ்சம் கொடுங்க பிரதர், நாளைக்கு வச்சு சாப்பிடுவோம் பிரதர். அன்னி பீட்டர் டிப் எல்லாம் கேட்டுட்டு இருக்கானுங்க. எல்லாம் போக 12 கூட மிச்சம் வர இருக்கான். அவருக்கு இந்த இல்ல, குறைவா இருக்குது, கொஞ்சமா இருக்குது, இதெல்லாம் இந்த வார்த்தைலாம் பிடிக்கவே பிடிக்காது அவருக்கு. எத்தனை பேருக்குங்க புரியுது? உங்களுக்கு புரியுதுங்களா இல்லையாங்க? இதெல்லாம் இதெல்லாம் ஏன் நம்ம புரிஞ்சு கொள்ளணும்னா, இதெல்லாம் கிறிஸ்தவத்துல நார்மல்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் ஓகே பிரதர், இல்ல கொஞ்சமா இருந்தா ஓகே பிரதர், கம்மியா அதெல்லாம் நார்மலே கிடையாது. சொல்லுங்க, தட் இஸ் நாட் நார்மல், தட் இஸ் நாட் ஹியூமிலிட்டி. அது தாழ்மையும் கிடையாது, அது நார்மலும் கிடையாது. என் தேவன் அதை சொல்லவே இல்லை எங்கேயுமே பைபிள்ல. எனக்கு காட்டுங்க, நீங்க பைபிள் எடுத்து காட்டுங்க எனக்கு. தேவன் அழைத்தவன் எவன் பிச்சைக்காரனா இருந்தான்ட்டு, தேவன் அழைத்தவன் எவன் கஷ்டப்பட்டான்னு சொல்லுங்க எனக்கு. நீங்க சொல்லுங்க, நான் ஊழியத்தை விட்டு வெளியே போயிடுறேன். எவனுமே அப்படி கிடையாது பைபிள்ல. இயேசுவே பாத்தீங்கன்னா அப்படி ராஜ வாழ்க்கை வாழ்ந்தார் இயேசு இந்த உலகத்துல இருக்கும்போது. ஒரு குறைவு கிடையாது. பந்தி முடிகிற நேரத்துல பாத்தீங்கன்னா 6 ஜாடி ஃபுல்லா. பந்தி முடிகிற நேரத்துல எதுக்குங்க 6 ஜாடியில உங்களுக்கு ரசம்? உங்களுக்கு ஒரு 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 அரை ஜாடி போதாது? எதுக்கு 6 ஜாடிக்கு பண்ணணும் அவரு? ஏன்னா அவருக்கு குறைவா பண்ண தெரியாது. அவர் நிறைவின் தேவன், பரிபூர்ணத்தின் தேவன். இஸ் a god of abundance. He cannot be a god of little. நான் ஜீவனை கொடுக்க வந்தேன், அந்த ஜீவன் பரிபூர்ணமாகும்படி. லைஃப் அண்ட் அபண்டன்ஸ் தான். லைஃப் எல்லாமே அபண்டன்டா தான் இருக்கணும்ன்றாரு அவர். புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? யூ அண்டர்ஸ்டாண்ட்? இல்ல, முடியாது, கூடாது, இந்த வார்த்தையே அவர் டிக்ஷனரியில கிடையாது. இதெல்லாம் நம்ம டிக்ஷனரியில போட்டு விட்டானுங்க. அப்படிலாம் இல்ல பிரதர், சில காரியத்தெல்லாம் நம்ம அப்படின்னு நம்ம போட்டு விட்டானுங்க, நம்மளும் நம்பிக்கிட்டு உட்காந்துருக்கோம். கிறிஸ்தவர்கள்லாம் நீங்க கிராஸை தூக்கிட்டு தான் இருக்கணும் பிரதர். கிராஸ்னா என்னன்னே புரியல, அதை பத்தி நான் பேசியிருக்கேன். நான் கிராஸ்னா என்னன்னு, சிலுவை தூக்கிட்டு வான்னு இயேசு சொன்னாருன்னு அவனுக்கு என்னன்னே புரியாம எல்லாம் பேசுறாங்க. இப்போ சிலுவை தூக்கிட்டு வான்னு பிரசங்கம் பண்றேன், எவன் சிலுவை தூக்கிட்டு இருக்கானே காட்டுங்க முதல்ல. நீங்க அதை முதல்ல காட்டுங்க. நானும் பார்த்துட்டேன், சிலுவை தூக்கிட்டு வான்னு பிரசங்கம் பண்றவன் எல்லாம் பெரிய வீட்டுல இருக்கானுங்க, பென்ஸ் கார்ல தான் போறாங்க. நானும் பார்த்துட்டேன். இந்த யூடியூப்ல கத்தருக்காக கஷ்டப்படு, கத்தருக்காக பாடுபடுன்னு பேசுறவன் எல்லாரும் பாத்தீங்கன்னா கார்லயும் பிளைட்லயும் தான் போறானுங்க. கவனிச்சிருக்கீங்களா இல்லையாங்க? கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? ஆனா பிரசங்கம் பண்றது கத்தருக்காக பாடுபடுவான். முடிச்ச உடனே அழகா ஏசி கார்ல ஏறி போயிடுவாரு அவரு. நீங்க கத்தருக்காக பாடுபட்டு நடந்து போய் பஸ்ல ஏறி தொங்கிட்டு போவீங்க வீட்டுக்கு. அவர் ஏசி கார்ல போயிட்டு இருப்பாரு. அப்புறம் அதே பிரசங்கம் பண்ண பாருங்க, அடுத்த மாசம் பிரதர் எங்க இருக்காருன்னா அவர் அமெரிக்காவுக்கு மினிஸ்ட்ரிக்கு போயிருக்காரு பிரதர், அவர் யூரோப்புக்கு மினிஸ்ட்ரிக்கு போயிருக்காரு பிரதர். கத்தருக்காக பாட்டு பட்டா எதுக்கு யூரோப் அமெரிக்கா போறீங்க? கத்தருக்காக பாட்டு போடுறதுன்னா எங்க நீங்க நார்த் இந்தியாவுக்கு போங்க, இல்லைன்னா ஆப்பிரிக்காவுக்கு போங்க. நான் சில ஆப்பிரிக்கா கண்ட்ரி எல்லாம் சொல்றேன், அங்க போங்க, அங்க போய் கத்தருக்காக பாடுபடுங்க. இதுதான் இயேசு சொன்னாரு, மாயக்காரர்களேன்னாரு, ஹிப்போகிரிட்ஸ்னாரு. இதுதான் நானும் பார்த்துட்டேன். எவன்லாம் கத்தருக்காக பாடுபடுன்னு பிரசங்கம் பண்றானோ அவன் எவனும் பாடுபட்ட மாதிரி எனக்கு ஒண்ணுமே தெரியல. எனக்கு தெரியவே இல்லை. நானும் பார்த்துட்டேன். நீங்க போய் பாருங்க யூடியூப்ல, கத்தருக்காக பாடுபடுன்னு சொல்றான், ஒருத்தன் கூட பாடுபடல. எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. பசங்க எல்லாம் ஃபாரின் யூனிவர்சிட்டியில படிப்பானுங்க. அவங்க பைபிளை ஒழுங்கா படிச்சு விசுவாசிச்சு நல்லா வாழ்ந்துட்டு நம்மள பாடுபடு அந்த படு இந்த படுன்றது இதுதான் துருபதேசம். கத்தருக்காக பாடுபடுறது பைபிள்ல இருக்கிறத பிரசங்கம் பண்ணும். அதை விட்டுட்டு அதான் ஒரு பாஸ்டர் சொன்னாரு, கத்தர் ஆசீர்வதிப்பார்னு சொல்றதுக்கு வாய் வலிக்குதான் உனக்கு? என்ன நீயா கொடுக்க போற? கத்தர் தானே கொடுக்க போறாரு. கரெக்டா இல்லையாங்க? இப்ப நான் கத்தர் ஆசீர்வதிக்கிறான்னு சொல்றேன், நானும் என் பாக்கெட்ல இருந்து கொடுக்குறவங்க எல்லாருக்கும் சொல்லுங்க. கத்தர் ஆசீர்வதிக்கான்னு பிரசங்கம் பண்ணா கத்தருடைய ஆசீர்வாதம் வேலை செய்ய போதும் உங்க வாழ்க்கையில. நானும் என் பாக்கெட்ல இருந்து கொடுக்கணும், அக்கௌண்ட்ல இருந்து கொடுக்க போறேன் உங்களுக்கு. ஹலோ, the blessing is greater than everything. நல்லா புரியும். ஆனால் இந்த மாதிரி மெசேஜ்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க யூடியூப்ல. கத்தருக்காக இது பண்ணு அதை பண்ணு, அடி வாங்கி உதவாங்கன்னா எவன் சொல்றானா அவனை கூட்டிட்டு போங்க. நீ 4 அடி வாங்கடா முதல்ல, அப்புறம் நான் வாங்குறேன்டான்னு சொல்லுங்க. சீரியஸா சொல்றேன். நீங்க சொல்லுங்க, யாரெல்லாம் கத்தருக்காக நீ பாடுபட்டியா, நீ என்ன பண்ண அப்படின்னா நீங்க அவர் கூப்பிடுங்க. சார் நீங்க வாங்க, சார் நீங்க வாங்க, நீங்களும் என் கூட வாங்க.
இந்த சில பேர் நான் பார்த்திருக்கேன் வந்துட்டு, நான் நார்த் இந்தியா நிறைய மினிஸ்ட்ரிக்கெல்லாம் போவேன், அதனால நான் சொல்றேன். அதனால ஐ ஹேவ் எவ்ரி ரைட் டு ஸ்பீக்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க, எல்லாம் நார்த் இந்தியா போங்க, நார்த் இந்தியா போங்கன்னு சில பேர் பாத்திருக்கீங்களா? ஆனா அவன் ஒரு நார்த் இந்தியாவுக்கும் போக மாட்டான். சீரியஸா சொல்றேன், நார்த் இந்தியா போங்க, எல்லாம் வாலிபர்களே நார்த் இந்தியா போக அப்படின்னு. அவன் நார்த் இந்தியாவுக்கும் போக மாட்டான், எங்கேயும் போக மாட்டான். அவன் ஜாலியா உட்காந்துருப்பான் இங்க. அவர் நார்த் இந்தியாக்கெல்லாம் அவர் நார்த் அமெரிக்காவுக்கு தான் போவார், நார்த் இந்தியாக்கெல்லாம் போக மாட்டார் அவர். ஆனா நம்மளெல்லாம் நார்த் இந்தியா போ, நார்த் இந்தியா போன்னுவானுங்க. நான் நிறைய பேர் கேட்டிருக்கேன், நான் நார்த் இந்தியாலாம் போவேன்ல, அப்போ போய் கேட்பாங்க, இருக்க மிஷினரிஸ்லாம் எப்படி பிரதர் வந்தீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல பிரதர் நான் இந்த மாதிரி ஒரு யூத் மீட்டிங் அட்டன் பண்ணேன், அங்க வந்து நார்த் இந்தியா போ, நார்த் இந்தியா போன்னு சேலஞ்ச் பண்ணாங்க, சேலஞ்ச் பண்ண நான் வந்துட்டேன். அப்புறம் அடுத்த கொஸ்டின் கேட்பேன், சரி ரைட்டு நீங்க வந்துட்டீங்க, இந்த சொன்னார்ல ஒருத்தர் போன அவர் எங்க இருக்காரு? இல்ல அவர் நல்லா சௌரியமா சென்னையில உட்காந்துருக்காரு. புரியுதுங்களா இல்லையா? புரியுதுங்களா இல்லையா? ஆனால் இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் கேட்டுக்கிட்டு மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. உட்காந்து பைபிள் ஒழுங்கா படி. இந்நாள் வரை ஆதரித்து உங்களுக்கு கொடுக்கணுன்றது தான் ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சு வச்சிருக்கிறாருங்க. உங்களை காப்பாத்தணுன்றதுக்காக தான் திரளான தூதர்களை வச்சிருக்கிறாரு. அடி வாங்குறதுக்காக உங்களை ஆண்டவர் படைக்கலைங்க. போய் அங்க அடி வாங்கிட்டு வா, இங்க அடி வாங்கிட்டு வா. உங்க பிள்ளைய அடி வாங்க விடுவீங்களா நீங்க? நீங்க சொல்லுங்க, உங்க பிள்ளைய அடி வாங்க விடுவீங்களா? வந்து சொல்லுவானுங்க கத்தருக்காக. எனக்கு ஒரு அருமையான ஒரு சகோதரர் இருக்கிறாரு, மிஷினரியா இருக்கார் நார்த் இந்தியால. அவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன். அவர் 40-50 மிஷினரி வச்சிருக்காரு, பெரிய ஆர்கனைசேஷன் வச்சிருக்காரு. அங்க போவேன். அப்ப நான் கேட்பேன் அவர்கிட்ட, அவன்கிட்ட கேட்பேன், அந்த பையன்ட்ட. சின்ன பையன் தான், என்னோட சின்ன வயசுல கம்மி தான், பட் நல்லா ஊழியம் பண்றாரு. நான் கேட்பேன், டே டு யூ பிலீவ் இன் பர்சிக்யூஷன் அப்படின்னு கேட்பான் அவன்கிட்ட. அப்போ அவனே ஒன்று சொன்னான், சூப்பரா ஒரு மேட்டர் சொன்னான். அவன் சொன்னான், அண்ணா ஐ டோன்ட் பிலீவ் இன் பர்சிக்யூஷன் அண்ணா, ஐ பிலீவ் இன் காட்ஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா. என்ன சொன்னா தெரியுமா? ஐ டோன்ட் பிலீவ் இன் பர்சிக்யூஷன், ஐ பிலீவ் இன் காட்ஸ் ப்ரொடெக்ஷன். எது எது எங்க தகப்பன்னா ப்ரொடெக்ட் பண்ணுவாரு. போற இடத்துல அடி வாங்கிட்டு வான்னு வர நீங்க சொல்லுவீங்களா? போய் போற இடத்துல அடி வாங்கிட்டு வாடா அப்படின்னீங்களா உங்க பையன்ட்ட? ப்ரொடெக்ட் பண்ணுவார். சொல்லுங்க, காட் இஸ் a God who protects you. பர்சிக்யூஷன் எல்லாரும் அடி வாங்குறதா பர்சிக்யூஷன். நிறைய பர்சிக்யூஷன் இருக்குங்க. அடி வாங்குறது மட்டும் தான் பர்சிக்யூஷனா? ஏகப்பட்டது இருக்கு. கத்திற்காக அடி ரத்த சாட்சியா மாறி அன்னைக்கு ஒரு சேனல்ல யூடியூப்ல ஒருத்தர் சொல்றாரு, நான் நம்புறேன் ரத்த சாட்சியா தான் மறிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் இங்கே உட்காந்துருக்கா தமிழ்நாட்டுல. நான் நினைச்சேன் அவருக்கு டிக்கெட் போட்டு கொண்டு போய் எங்கேயோ விட்டுறலாம்னு நினைக்கிறேன், நார்த் இந்தியால கொண்டு போய் அவர் ரத்த சாட்சியா மறின்னு அவர் இங்க வந்து யூடியூப்ல வீடியோ போட்டுட்டு இருக்காரு. ரத்த சாட்சியா மறிங்க, நீங்களாம் ரத்த சாட்சியா மறிங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்க யூடியூப்ல வீடியோ போடுவோம் சார், ஆனா நாங்கெல்லாம் போக மாட்டோம் சார். ஆனா எல்லாரையும் ரத்த சாட்சியா மாதிரி அது மாதிரி இது மாதிரி. ஆனா இவங்க எல்லாம் உட்காந்துருப்பாங்க ஏசியை போட்டு வீட்டுல. தயவு செய்து இந்த மாதிரி செய்திகளை கேட்டு உங்களை நீங்க ஏமாத்திக்காதீங்க. அவங்க நல்லா தான் இருப்பாங்க, நம்ம தான் ஏமாந்து போறது. பைபிளை படிங்க. ஆண்டவர் யாருன்னு பைபிள்ல படிங்க போய். நான் அந்த பைபிளை படிச்சனாலதான் என் கண்ணெல்லாம் திறந்துச்சுங்க. எனக்கு இந்த மாதிரிலாம் சொன்னாங்க நான் சின்ன பையனா இருக்கும்போது, அதை பண்ணு ரத்த சாட்சியா மாதிரி அங்க போய் இங்க போன்ட்டு. நான் பார்த்தேன், சொல்றவன் எதுவுமே செய்ய மாட்டான், வெறும் வாயிலே வடை சுட்டுக்கிட்டு இருக்கான். சொல்றவன் எதுவுமே செய்ய மாட்டான், வாயில வடை சுடுவது எப்படின்றது அவனுக்கு தெரியும் அவனுக்கு. நான் பைபிளை படிச்சா என்னது, ஆண்டவர் நல்லவரா இருக்காரு, நல்லா வச்சிருக்கிறாரு. எல்லா ஜாதியோட உன்னை மேன்மையா வச்சிருக்கன்றாரு. இவன் ரத்த சத்தியா மாதிரின்றான், செத்து போன்றான், பிச்சைக்காரனாருன்றான். அவர் எல்லா ஜாதியிலும் மேன்மையா வைப்பண்றாரு, இவனை மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா சொல்றவன் எல்லாம் நல்லா தான் இருக்கிறானுங்க. அப்போ முடிவு பண்ணேன், எப்பா இந்த பைபிளை தான் படிக்கணும் இனிமேல். பைபிளை படிக்க 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 கண்கள் திறக்கப்படும். பில்லிகிராம் அப்படின்னு ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தார். இதோட முடிச்சிருவோம். அவர் அவருடைய வாலிப நாட்கள்ல அவரு அப்பதான் பைபிள் காலேஜ் படிச்சிருக்காரு. வீட்டன் காலேஜ், பிரஸ்டீஜியஸ் வீட்டன் காலேஜில் தான் படித்தார். இல்லினாயில இருக்கு, சிகாகோ. அங்கே தான் படித்தார் பில்லிகிராமு. படிச்சுட்டு அவர் ஊழியத்துக்குள்ள வராரு. அப்புறம் அவர் கூட இருந்த சில பேர்லாம் சொன்னாங்களாம், பைபிள்லாம் உண்மை கிடையாது, அதில் நிறைய கான்ட்ரடிக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு நாள் அவர் தன்னுடைய வீட்டு பக்கத்தில் உட்காந்து ஜோம் பண்ணுவாராம், பின்னாடி ஒரு இடத்துல உட்காந்து. அங்கே பைபிள் வச்சுட்டு ஒரு முடிவு எடுத்தாராம், இனிமேல் இந்த வேதத்தில் இருக்கிற சத்தியத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், கொஸ்டின் பண்ண மாட்டேன், இந்த சத்தியத்தை நான் அப்படியே என்ன பண்ணுவேன், விசுவாசிப்பேன்னு ஒரு முடிவு எடுத்தான். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? இந்த சத்தியத்தை நான் அப்படியே விசுவாசிப்பேன் என்று ஒரு முடிவெடுத்தாராம். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? அந்த முடிவு எடுத்து அவர் என்ன பண்றாரு, பில்லிகிராமு இதை படிக்கிறாரு, இதை தியானம் பண்றாரு. இதுல சொல்றத வச்சு என்ன பண்றாரு, அவரு ஊழியம் செய்யறார். எத்தனை பேருக்கு புரியுது? இதுல இருக்கிறத வச்சு அவர் என்ன பண்றாரு, ஊழியம் செய்யறாரு. உலகம் முழுவதும் போய் ஊழியம் செய்தார். அவரோட பயோகிராபில நான் பார்த்திருக்கேன், படிச்சிருக்கேன். அமெரிக்க தேசத்துல கிட்டத்தட்ட 11 இதுல
11 பிரசிடென்ட்ஸ்க்கு 11 பிரசிடென்ட்ஸ்க்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு? கவுன்சில் கொடுத்திருக்காரு. 11 பிரசிடென்ட்ஸ்க்கு என்ன பண்ணிருக்காரு? கவுன்சில் என்னது? அவங்களுக்கு அட்வைஸ் பண்றது, அவங்களுக்கு ஜெபம் பண்றது, எல்லாம் பண்றது. 11 பிரசிடென்ட்ஸ். அது மட்டும் இல்லாம உலகம் முழுவதும் அநேக தலைவர்களுக்கு அவர் என்னதான் இருந்திருக்காரு? ஒரு ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலரா இருந்திருக்காரு. உலகம் முழுவதும் ஒரு சக்சஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி. வெறும் பைபிள எடுத்து படிச்சு வந்த மனுஷன் அவர். ஹalleluya, ஆமென். So don't underestimate God's power. பில்லிகிராம் என்ன இது பண்ண வெக்கப்பட்டு போனாரா? ஏழையா இருந்தாரா? ஒண்ணு இல்லாம இருந்தாரா? சொல்லுங்க. அப்படியா இருந்தாரு பில்லிகிராம்? கஷ்டப்பட்டுக்கிட்டு அம்மா தாயேன்னு இருந்தாரா டெய்லி உட்காந்து? ஆண்டவர் மேன்மையா வச்சிருந்தார். அவர் ராஜாக்களும் பிரபுக்களோடு உட்கார செய்கிற தேவன் அவர். ஆபிரகாம் கதனை சொல்றாரு, உன் சந்ததியில இருந்து ராஜாக்கள் வருவாங்க, பிரபுக்கள் வருவாங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. வந்தாங்களா இல்லையாங்க? ஃபர்ஸ்ட் ராஜா யாரு? யோசேப்பு வரான் வெளியே. ஆபிரகாம் இருக்கும் பொழுதே ராஜாக்கள் வந்து ஆபிரகாமுக்கு மண்டியிட்டார்கள். ஆதியாம் 15 எல்லாம் வருது. ஆபிரகாம் ராஜாக்களோட சண்டை போடுறான், ராஜாக்களை ஜெயிக்கிறான், ராஜாக்கள் மண்டிடுறாங்க ஆபிரகாம் கிட்ட. ஈசா கிட்ட பெலிஸ்திய ராஜா அபிமெலேக்கு வந்து சமாதானத்துக்கு வரான், அவனும் வந்து மண்டிடுறான். சோ ராஜாக்கள் எல்லாமே வந்து என்னது? இவங்களுக்கு கீழ்பட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட தேவன் நம் தேவன். ஹalleluya. இதை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்க குடும்பத்துல அடுத்த பில்லிகிராம் உண்டாவார். நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இஃப் யூ கேன் பிலீவ் திஸ், தி நெக்ஸ்ட் பில்லிகிராம் வில் பி ஃப்ரம் யுவர் ஃபேமிலி. ராஜாக்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கும், ராஜாக்களுக்கு கவுன்சில் கொடுக்கறதுக்கும் உங்க குடும்பத்துல இருந்து ஆட்களை எழுப்புவார் ஆண்டவர். நீங்க பிலீவ் பண்ணீங்கன்னா நடக்குங்க. அதை விட்டுட்டு இல்ல பிரதர், இந்த உலகத்துல நமக்கு ஏன் பிரதர் அப்படின்னீங்கன்னா அப்படியே இருக்க வேண்டியதுதான். ஜெபம் பண்ணி முடிச்சிரும். ஹalleluya, ரிபா ஹலபா ஷகபாதி கரபா. ஹalleluya. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே நீர் ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன். ஹalleluya. இயேசுவின் தேவன். ஹalleluya, ஹalleluya. நீர் எங்களுடைய தேவனா இருக்கிறீர். ஹalleluya. எல்லா ரெண்டு கைகளையும் உயர்த்தி ஹalleluya. ஆபிரகாம் வந்து தன்னுடைய கைகளை உயர்த்தி வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவரிடத்தில் என் கைகளை உயர்த்தி இருக்கிறேன் என்று சொல்றான். அதே போல ஆண்டவரே நாங்களும் எங்கள் கைகளை உயர்த்தி சொல்லுகிறோம், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவரிடத்தில் எங்கள் கைகளை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹalleluya. நீரே எங்கள் ஆதாரம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. Thank you Father. Thank you Lord Jesus. ரீபா ஹலமா ஷிகபா திகரபா லாதரபா. ஹalleluya. ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருத்தர் மேலேயும் உம்முடைய அபிஷேகம் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஹalleluya. ஆண்டவரே யோசேப்பின் மேல ஒரு மகா பெரிய அபிஷேகம் இருந்துச்சு. அந்த அபிஷேகம் ஆண்டவரே அவனை மட்டும் ஆசீர்வதிக்கல. ஹalleluya. உலகத்தையே ஆசீர்வதிச்சு, இந்த பிரபஞ்சமே ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. அதே போல ஆண்டவரே இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் உங்களுடைய அபிஷேகம் இருக்குது. That anointing is to bless nations. ஹalleluya, ஹalleluya. வேதம் சொல்லுகிறது அபிஷேகம் நுகங்களை உடைக்கும் என்று. ஹalleluya. Lord, I thank you. Hallelujah. They carry the anointing to break yokes. Hallelujah. உங்கள் மேல இருக்கிற அபிஷேகம் நுகங்களை உடைக்கிற அபிஷேகம். It is the anointing that breaks yoke. Every yoke of bondage be broken. Hallelujah, hallelujah. பிசாசு கொண்டு வர எல்லா கட்டுகளின் நுகங்களும் உடையும் இயேசுவின் நாமத்தில். பிசாசு கொண்டு வர வியாதியின் நுகம் உடையும் இயேசுவின் நாமத்தில். Hallelujah. பிசாசு கொண்டு வருகிற அவநம்பிக்கை, அவமானம் என்ற நுகங்கள் உடையும் இயேசுவின் நாமத்தில். Hallelujah. பிசாசு கொண்டு வர அவமானம், Hallelujah, shame, insult, Hallelujah, அந்த நுகங்கள் உடையும் இயேசுவின் நாமத்தில். Hallelujah, Hallelujah. அப்படிப்பட்ட நுகம், அப்படிப்பட்ட அபிஷேகம் உங்க மேல இருக்கு. நுகங்களை உடைக்கிற அபிஷேகத்தையே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாராம். He has given you the anointing that breaks yoke. Hallelujah. Thank you Lord. நன்றி, நன்றி, நன்றி. Hallelujah. ரபா ஹலபா ரிபெஹலதி ஹரபா. Thank you Father. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிற உங்களுடைய வார்த்தை நிச்சயமாக பேசியிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். Hallelujah. Thank you Father. Jesus mighty name I pray. கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிற நேரம். கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணுவதற்கு நீங்க காணிக்கை கொடுக்க விரும்பினால் இந்த டீடைல்ஸ் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். Hallelujah. நம்ம ஏன் காணிக்கை கொடுக்கிறோம்னா, வேதம் தெளிவாக சொல்லுது, உன்னுடைய எல்லா விளைச்சல்னாலும் முதற் பலனாலும் நீங்க என்ன பண்ணுமா? கர்த்தரை கனம் பண்ணணும். அந்த வசனத்தை படிச்சிரும். நீதிமொழிகள் 3:9-10 படிங்க சிஸ்டர். நீதிமொழிகள் 3:9-10. நாம ஏன்னா நமக்கு ஏன் கொடுக்கணும்னு தெரியணும். அப்பதான் நம்ம கொடுப்போம். கரெக்டா படிங்க. பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். நம்ம பொருளாலும் எல்லா முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது என்ன நடக்குதா? அதுக்கு ரிசல்ட்டும் சொல்லிட்டு பாருங்க ஆண்டவர். என்ன நடக்குமா? அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். ஸோ இன்னைக்கு நம்ம களஞ்சியம் ஆலயம்லாம் என்னது? நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட், நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம கையின் பிரயாசம், நம்மளுடைய வேலை, இதெல்லாம் எப்படி இருக்குமா? நிறைவா இருக்கும், பூர்ணமா இருக்கும்.
நிரம்பி இருக்கும். ஹalleluya. ஆமென். So if you like to give an offering to honor the word of God, கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணி நீங்க கொடுக்க விரும்பினால் இந்த டீடைல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம். உங்க ஸ்கிரீன் முன்னாடி இருக்கிற அந்த டீடைல்ஸ் அதை யூஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம். அது உங்க முன்னாடி டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. ஹalleluya. ஸ்கேன் பண்ணி கொடுக்குறவங்க ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம். அக்கௌண்ட்ல கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க என்னோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இது நீங்க ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட், சென்னை சாந்தோம் பிரான்ச், கிரண் பால் ஜேஜே, 021201584236. மொபைல் நம்பர் 9884160264. யூபிஐ நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், மொபைல் நம்பர் எல்லாம் ஒரே நம்பர் தான். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம். ஆமென்.